நான் முற்றிலும் சரியானவர், சரியானவள் என கூற இயலாது. நீ முற்றிலும் சரியானவர், சரியானவள் எனவும் கூற இயலாது. எப்போதும் முற்றிலும் நிறைவான கடவுளின் அருளால் நாம் நிறைவானவராக வாழ்ந்திட முயல்கின்றோம். ஆகையால் யாருக்கும் மற்றவரை தாழ்த்தி பார்ப்பதற்கு உரிமையில்லை. ஒரு முறை நெருப்பு பையில் இருந்த தண்ணீரை கிண்டலிட்டது. ஆனால் அந்த கிண்டலின் மூலம் அந்நெருப்பு அணைந்திட அதுவே காரணமாயிற்று. அதேபோல் நாம் பிறரை தாழ்த்தி பார்க்கும்போது நாம் நமது நன்மைத்தனத்தை நாமே அழித்து கொள்கிறோம். எப்போதும் முற்றிலும் சரியானவர் கடவுள் மட்டுமே. அவர் மட்டுமே எப்போதும் நிறைவானவர். எந்த ஒரு காரியத்திற்காகவும் நம்மை நாமே பெருமையாகவும் பிறரை தாழ்வாகவும் நினைத்திடாது இருப்போம். ஆண்டவருடைய மாபெரும் அருள் கொடைகளினாலே நமக்கென அவர் குறித்துள்ள நோக்கத்திற்காக பல்வேறு வகையான ஆற்றலும் திறமைகளும் வாய்ப்புகளும் நமக்கு அளிக்கப்படுகின்றன. இதை உணர்ந்து செயல்படுவதன் வழியாக ஆண்டவருடைய நிறைவான வாழ்விற்குள் நாம் இணைகிறோம். மனிதரின் வளர்ச்சி என்பது நிறைவை நோக்கிய பயணத்தை குறிப்பிடுகிறது. ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் என்ற எளிய ஜெபம் இத்தகைய நிறைவை நோக்கிய பயணத்தின் ஆழமான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. லூக்கா நற்செய்தியில் பரிசேயர் தன்னை நீதிமானென்று பெருமைப்பட்டு கொண்டார். ஆனால் வரி வசூலிப்பவர், ஆண்டவரே, பாவியான என்மேல் இரக்கம் கொள்ளும் என்று ஜெபித்தார். இந்நிகழ்வில் வரி வசூலிப்பவரே உயர்ந்தவர் என்று இயேசு கூறினார். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவர், தன்னை தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவர். விவிலியத்தில் உள்ள சீராக் புத்தகத்தில் தாழ்ச்சியானவரின் ஜெபம் மேகங்களை துளைக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் நம் எல்லைகளை உணர்ந்து இறைவனுடைய வல்லமையை நாடும்போது ஆண்டவருடைய ஆற்றல் நம் பலவீனத்தை நிரப்புகிறது. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் கடிதத்தில், ஆண்டவர் எனக்கு பக்க பலமாக இருந்து என்னை வலுப்படுத்தினார். அவர் என்னை எல்லா தீமைகள் நின்றும் மீட்டு கொண்டு தம் விண்ணக அரசிற்கு என்னை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வார் என்று ஆண்டவரால் தாம் பாதுகாப்பாக வாழ்வதாக திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகிறார். ஆகையால் வெற்றியிலும் பணிவுடன் இருப்போம். ஏனெனில் ஒவ்வொரு வெற்றியும் மனித உழைப்பின் பலனும் அனைத்திற்கும் மேலான ஆண்டவரின் கிருபையும் ஆகும். புனித பவுலைப் போல நாம் தாழ்மையுடனும் ஆனந்தத்துடனும் இருந்து நம் நன்மையான செயல்களால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாக்கி மகிழ்வோம், பிறரை மகிழ்வித்திடுவோம்.